மகாபாரத காலத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல அப்ப கீழடியில கிடைக்கிற பகடை, சங்க இலக்கியம் சொல்ற பகடை, அப்புறம் சிந்துவெளியில கிடைக்கிற பகடை, குஜராத்ல கிடைக்கிற பகடை ஒண்ணுதான் அப்படின்னு வந்து கையில வச்சுட்டு நிரூபணம். அப்ப நீங்க அப்படின்னா மகாபாரதத்துல இருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய இந்த தடயங்களை எங்கேயாவது தோண்டி காமிக்கணும்ல. சரி, இது வந்து அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கக்கூடிய அழுத்தமா பாக்குறீங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதான் தோண்டாத துயரத்தை தோண்டித்தான் தீர்க்க வேண்டும். அது தோண்டாதது துயரம் என்றால் தோண்டியதை பற்றி அறிக்கை விளையாடுறது அதை விட பெருந்துயரம். சரி, இப்ப இந்த அறிக்கையை வந்து வரவிடாம பண்றது மூலமா தமிழருடைய இந்த வரலாற்றை பண்பாட்டை மறைச்சிட முடியுமா? அதை எப்படி நீங்க இதை வந்து பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இரண்டு போகுமான்னு கேட்டது மாதிரி அப்படிலாம் பார்த்தா இந்த வரலாறை நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோமே. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டோட அடையாளங்கள்ல இன்னைக்கு மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது கீழடி. அந்த கீழடி ஆய்வறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணன் சமர்ப்பிச்சாரு. அதை இப்போ திருப்பி அனுப்பியிருக்காங்க. சில திருத்தங்களையும் செய்ய சொல்லியிருக்காங்க. எதுக்காக திருப்பி அனுப்புனாங்க? எதுக்காக திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா, ஒன்று வந்து திருப்பி இப்படி அனுப்பியிருக்கக்கூடாதுங்கிறது அதை உண்மையிலே பார்க்கும்போதே இது வந்து இதுக்கு முன்னால் இப்படி செய்யப்பட்டதில்ல அப்படிங்கிறதோட பின்னணியில் பார்த்தா தான் அதனுடைய முக்கியத்துவம் புரியும். இந்த மாதிரி ஒரு அனுபவமிக்க ஒரு அகழ்வாராய்ச்சியாளர், அவர் வட மாநிலங்களில் பல இடங்களில் ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காரு. இங்கே வந்து 292 இடங்களை சர்வே பண்ணி இந்த கீழடியை தேர்ந்தெடுக்கிறார். அப்புறம் அவருடைய அணியினர்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கை இவர் பண்ண இந்த ஆய்வு நடந்தது வந்து 2014-15. இன்றைக்கி தேதிக்கு 10 வருஷம் ஆகுது. அதுக்கு பின்னால் ரிப்போர்ட்டு சப்மிட் ஆகாமல் இருந்தது. நீதிமன்றங்கள்லாம் தலையிட்டு இதை சப்மிட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. அந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து இதனுடைய நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் வகையாக, அதாவது டு மேக் இட் மோர் ஆத்தென்டிக், அதை நம்பகத்தன்மையாக கூட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேர்கிட்ட வந்து அவங்க கருத்து கேட்டதாகவும், அந்த 2 பேருடைய அறிவுறுத்தலின்படி இவர் வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணி திருப்பி மீண்டும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்பகத்தன்மைனா ஏதாவது மாற்ற சொல்கிறாங்களா அதுலேருந்து? இல்லை, அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோர் ஆத்தென்டிக் அப்படிங்கிறதே வந்து ஒரு வகையான வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவியல் கோட்பாடுகளே இருக்குது. எந்த விதியாக இருக்கட்டும், ஐன்ஸ்டீன் விதியாக இருக்கட்டும், ஆர்கிமிடிஸாக இருக்கட்டும், எந்த அறிவியல் விதின்னு நம்ம நினைக்கிறதே கொஞ்சம் காலகட்டத்தில் வினாக்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்போ அறிவியல் கண்டுபிடிப்புகளே வினாக்கு உள்ளாக்கப்படுங்கும்போது வரலாறுங்கிறது ஒரு வகையில் கட்டமைக்கப்படுவது தான். அந்த வரலாறு வந்து தரவுகளால் கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் என்னை போன்றவர்கள் தொடர்ந்து பேசுவாங்க. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டியது வரலாறுங்கிறது முக்கியமானது. வரலாறுங்கிறது முக்கியமானது மட்டும் கிடையாது, வரலாறு என்பது தவிர்க்க முடியாது. அண்ட் வரலாறுலேருந்து நீங்கள் தப்பிச்சு போக முடியாது. இது வரலாறு நம்ம கழுத்தில் கட்டி தான் தொங்க விட்டுருக்கோம். என்னோட கூட்டு நினைவில் நம்ம இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு வந்து அந்த அடையாளத்தை வந்து மீள்கட்டமைப்பு செய்யப்படும் போது இந்த கீழடிங்கிறது மிக முக்கியமானது. நான் ஏன் கீழடி முக்கியமானதுன்னு நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டுடைய வரலாறு, இந்த அண்மை கால வரலாறுகளில் வந்து வரலாறு, தொல்பொருள் தரவுகள், சங்க இலக்கியம் போன்ற விஷயங்களில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுவதற்கான மையப்புள்ளியாகவே கீழடி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய, அயலகத்திலேருந்து வரக்கூடிய தமிழர்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள், மாணவ மாணவிகள், இவங்கெல்லாம் அங்கே போய் அந்த இடத்தை உணர்றாங்க, அந்த மண்ணை உணர்றாங்க. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை வச்சு அங்கே இருந்த பொருட்கள் இதெல்லாம் வச்சு இந்த ஆதாரங்களோட அடிப்படையில் தான் அந்த அறிக்கை அப்படிங்கிறத நிச்சயமா அமர்நாத் ராமகிருஷ்ணன் தயார் பண்ணிருப்பாரு. இல்லை, எங்களுக்கு இதில் வந்து நீங்கள் சொன்னது போல் அதில் ஆத்தன்டிகேட்டட் இல்லை, இது இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க அப்போ எதை மாற்ற சொல்கிறாங்க? இல்லை, அதுவே வந்து அது என்ன கேட்டிருக்காங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது. இருந்தாலும் வந்து கேள்விப்பட்ட விஷயத்தில் வரைக்கும் அது வந்து ஒன்று வந்து பொதுவாக வந்து அதனுடைய காலகட்டம், அந்த காலகட்டத்துக்கு கொடுக்கக்கூடிய பெயர் இருக்குல்ல, அந்த பெயர் தொடர்பாகவே, அப்புறம் அந்த காலகட்டம் எப்படி நிர்ணயிக்கப்பட்டது, இது டெக்னிக்கல், நிறைய விஷயங்கள் வந்து டெக்னிக்கலாக இருக்கும். இப்போ வந்து ஒரு அகழாய்வு தடையை பொறுத்தவரையில் வந்து பொதுவாக வந்து இந்த அகழ்வாராய்ச்சியாளர் தான் ஃபைனலாக, ஏன்னா அவருக்கு தான் நேரடியான அனுபவம் இருக்குது. வெளியிலேருந்து யாராவது கருத்து சொல்கிறதுங்கிறது கேள்விப்பட்டதை வச்சு சொல்ல முடியுதான். ஆனால் நாங்கள் ஒன்று கவனித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, கீழடி மாதிரி தமிழ்நாடு சார்ந்து தென்னிந்தியா சார்ந்து அகழாய்வு வரும்போது அதை வந்து பரிசோதனைக்குள்ளாக்குற விதம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஏதாவது ராக்கெட் சயின்ஸை விட கூட மாதிரி, அது ஒரு இராணுவ ரகசியத்தை விட கூட மாதிரி அதை வந்து அப்படியே பிரித்து மேய்கிறது தான் நான் பார்த்துருக்கேன்.
ஆனால் அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன ஆத்தென்டிக்கு அல்லது சயின்டிஃபிக் ஃபெய்த்துன்னு இதை பேசுகிறோம், தரவுகளாக தான் வரலாறு அமைக்கணும்னு நான் தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது தரவுகளால் வரலாறு கட்டமைக்கப்பட வேண்டும், இல்லையெனில் கட்டுக்கதைகள் நம் மீது வரலாறு என்ற பெயரில் கட்டமைக்கப்படும் அல்லது அப்படி தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றோம். அங்கே இந்த கட்டுக்கதைகளை நீங்கள் தவிர்த்துட்டு தரவு சார்ந்த வரலாறு நீங்கள் கொண்டு வரும்போது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கீழடி அளவுக்கு ஒரு இலக்கியம், சங்க இலக்கியம், அப்புறம் கீழடிங்கிற ஒரு அகழாய்வு தடயம், இந்த ரெண்டும் ஒன்றை ஒன்று சந்தித்து கைகுலுக்கி கொள்ளக்கூடிய ஒரு இன்னொரு இடம் வந்து இந்தியாவில் நான் பார்த்தேன் கிடையாது. இந்த இலக்கியத்தில் எழுதியிருக்கிறது இங்கே இங்கே நிரூபிக்கப்படுகிறது. அது மட்டும் கிடையாமல் எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2014 இந்த ஆய்வு நடந்துகிட்டு இருக்கும்போது 2015 ஒரு செய்தி வந்தது, ஒரு ஆங்கில நாளிதழில். அந்த செய்தியை பார்த்தா நானே ஒரிசாலேருந்து வந்தேன் அந்த கீழடியை பார்க்குறதுக்கு. அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹரப்பாவில் இருக்கக்கூடிய, அதாவது சிந்துவெளி பண்பாட்டோடு ஒப்பிடத்தக்க சில தடயங்கள் மதுரைக்கு பக்கத்தில் கிடச்சிருக்குன்னு 2 நாள் தொடர்ந்து ஒரு ஆங்கில செய்தித்தாளில் வந்தது. அப்போ தான் வந்து 2016 ஏப்ரலில் வந்து சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் அப்படிங்கிற என்னுடைய தமிழ் நூல் வந்து ஐராவத மகாதேவன் இங்கே வெளியிட்டிருந்தார். அந்த பின்னணியில் இருந்ததுனால இந்த செய்தியை பார்த்தோன்னே நான் அங்கேருந்து ஓடி வந்தேன். அப்போ அங்கேருந்து கூடிய பொருள்கள்லாம் பார்க்கும்போது இவர் ஏற்கனவே வட மாநிலங்களில் பல இடங்களில் அகழாய்வு பண்ணவர், அவர் இதை விளக்கி சொன்னார். அப்போ அதுவே அதை ஒட்டியே அது வந்திருக்கணும். ஆனால் நம்ம இப்போ எப்படி புரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் பண்ணிட்டாரு, அந்த அறிக்கை வரல, அவர் உடனே இடமாற்றம் செய்யப்படுகிறார். இதுக்கு நடுவில் வந்து அவர் இடத்துல இன்னொருத்தர் வர்றார். அது வந்து 3வது கட்டம். அந்த 3வது கட்டத்தை வந்து தோன்றாங்க. அவர் தோண்டி பார்த்துட்டு இன்னும் இப்போ இதில் இருக்குது, நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து சரி தோண்டியாச்சு பார்த்தாச்சு, இதில் வந்து அர்பன் ஒரு நகர நாகரிகம் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் அப்படிலாம் பெருசாக சான்று ஒன்றும் கிடச்சிடல அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து இதில் நம்ம அடுத்து ஒன்றும் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் ஒரு காமாசோமாங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் அந்த பேட்டியை பார்க்கும்போது கிடைக்கும். இன்றைக்கி கூட நீங்கள் கூகுளில் போய் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்குது. அப்போ வந்து 3வது அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் இடிக்கிற மாதிரி இடிக்குது. அதாவது அந்த 1வது 2வது அகழாய்வு ஆராய்ச்சி கட்டுரை இன்னைக்கு வரைக்கும் வரல, அறிக்கை சமர்ப்பித்த அறிக்கையை திருப்பி மீண்டும் சமர்ப்பிக்க சொல்லி 2 பேரை வச்சு பரிசோதிச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து இதை தாண்டி தோன்றதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, இதில் நகர நாகரிகம்னு ஒன்று தோன்றதுக்கு சான்று இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் எதை வச்சு சொன்னார்? அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ அவர் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நம்ம நம்பியிருந்தோம்னா அந்த கீழடி அதற்கு மேலே தோண்டப்பட்டிருக்காது. ஆனால் தமிழ்நாடு அரசு, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்தியாவிலே ஒரு மாநில அரசு தனியாக ஒரு தொல்லியல் துறையை தொடங்கியதே, ஒரு இயக்குநரகத்தை தொடங்கியதே தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாடு தான் அந்த முதல் மாநிலம். அப்படிப்பட்ட இடத்துல அதுக்கு பின்னால் வந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை இதை கையில் எடுத்து இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிறது 10வது அகழாராய்ச்சி. அப்போ 1, 2 அறிக்கை இன்னும் வரல, 3வது அறிக்கையில் வந்து இன்னும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு கிட்டத்தட்ட இழுத்து முன்ன மாதிரி தான் அந்த இருந்தது நேர்காணல். அப்போ அதுக்கு பின்னால் 4, 5, 6, 7, 8, 9, 10ன்னு இத்தனை நடந்து அதுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தடயங்கள் கிடைச்சிருக்குன்னா எது உண்மை எது பொய்? அப்போ அமர்நாத் ராமகிருஷ்ணன் கோடிட்டு காமிச்சதான உண்மை இல்லை. இப்போ இது அமர்நாத்தோட அந்த அறிக்கையை 2 பேர் இதில் திருத்தம் செய்ய சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அந்த 2 பேர் யாரு? இதை வந்து கீழடி ஆய்வு செஞ்சவங்களா? தெரியல இல்ல, நீங்க வந்து கீழடி ஆய்வு செஞ்சவர் அமர்நாத் தான் பண்ணாரு. அப்புறம் அதுக்கு பின்னால வந்து தமிழ்நாடு ஆராய்ச்சி தான் பண்றாங்க. இது யாரும் தெரியல, யாராவது வேற யாராவது கொடுத்து கருத்து கேட்டிருப்பாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை தான் சொல்ல வர்றோம். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற பின்னணியில் நான் ஒரு பின்னணி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த தமிழ்நாட்டு அகழாய்வுகளுக்கு இந்திய வரலாற்றுடைய கட்டமைப்பில் தமிழ்நாட்டுக்கு தென்னிந்தியாவுக்கு முன்னுரிமை கொடுக்க வேணும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கத்தை சுந்தரம் பிள்ளைங்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வறிஞர் வந்து வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிற இந்தியாவினுடைய வரலாறை எழுதினவர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானுடைய தலைவராக வர்றதிலிருந்து அந்த இடத்துல ஜான் மார்சல் வர்றாரு. அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அவர் வந்து வின்சென்ட் ஸ்மித் நியாயமாக சொல்கிறாரு, இதை எப்படி தான் ஆர்வலர்கள் விரும்பினா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா தென்னிந்தியாவிலேருந்து காவேரி நதிக்கரை, இந்த மாதிரி கிருஷ்ணா வைகை நதிக்கரையிலேருந்து தொடங்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுதுன்னு எழுதுறாரு. இது சுந்தரம் பிள்ளை ஆசைப்பட்டார், அது ஏன் முடியாதுன்னு அவர் சொல்கிறார். ஏன்னா அது 1920கள் 30களில் நடந்தது. ஆனால் 1904 ஆதிச்சநல்லூரில் அலெக்சாண்டர் ரீ ஒரு பெரிய அகழாய்வு பண்ணுறார். அகழாய்வில் அதில் கிடைச்ச நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கோடிட்டு காட்டுறதா இருந்தது. அதுக்கு பின்னால் வந்து அவருடைய வழித்தடத்தை தாண்டி யாருமே வந்து அடுத்த 100 வருஷத்துக்கு அகழாய்வு பண்ணலை. இதுக்கு நடுவில் இந்த ஜான் மார்சல்கிட்ட பயிற்சி பெற்ற, அவரிடம் பணியாற்றிய, மார்டிமர் வீலர்கிட்ட பணியாற்றிய ஒருத்தர் வர்றார்.
அவர் வந்து தொல்லியல் துறையினுடைய தலைவராக வர்றார். KN தீட்சித்னு அவர் பேர். 1935 அப்போ இருந்தக்கூடிய மெட்ராஸ் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகிற, அப்போ வந்து மெட்ராஸ் மாகாணம், அங்கே வந்து இங்கே பல்கலைக்கழகத்தில் பேசினவர் சொல்கிறாரு, அதுக்கு நடுவில் வந்து ஹரப்பா மொஹஞ்சதாரோவை தொடர்ந்து குஜராத் பகுதிகளில் நிறைய சான்றுகள் கிடைச்சிருச்சு. அவர் ஒப்பிடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிந்துவெளி பகுதிகளில் குஜராத் பகுதியில் வாழக்கூடிய பெண்கள் கையில் வந்து இந்த சங்கு வளையலை அணிகிற பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. சிந்துவெளியினுடைய கிடைச்ச பண்பாட்டு தடயங்களில் கூட இந்த நடனமங்கையினுடைய கையிலலாம் அந்த வளையல் தான் போட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது குஜராத்தில் கிடைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த சங்கு அறுத்து வளையல் செய்கிறக்கூடிய அந்த தொழிலை செய்பவர்கள் இங்கு தான் இருந்திருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாணிக தொடர்பு, பண்பாட்டு தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்னு அவர் யூகிச்சு 1935 வந்து திருநெல்வேலி பகுதி, மதுரை பகுதி, கொற்கை பகுதியிலெல்லாம் தோண்டுனா புதிய உண்மைகள் கிடைக்கும். அந்த உண்மைகள் வந்து இந்த பண்பாட்டை வந்து சிந்துவெளி பண்பாட்டு தொடர்புடையதாகவும் அல்லது அதுக்கு சற்று காலத்தால் பிற்பட்டதாகவும் இருக்கக்கூடும்னு 1935 சொல்கிறார். 35 அவர் சொல்லிட்டு போனதை 2025 நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பின்னால் 80 வருஷத்துக்கு பின்னால் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தோண்ட வந்தார். நம்ம ஏற்கனவே 80-90 வருஷம் தாமதமாக தான். என்னை கேட்டிங்கன்னா, கீழடி அகழாராய்ச்சியோ அல்லது சிவகலையோ ஆதிச்சநல்லூரோ யாரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்க முடியாதுங்கிறதா என்னுடைய வாதம். ஏன்னா இது ஏற்கனவே யூகிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்போ யூகிக்கப்பட்ட ஒரு விஷயம், தோண்டப்படாத ஒரு விஷயத்தை ஒரு ஆள் தோண்டி கொண்டு வந்து அதனால் எவ்வளவோ பாதிக்கப்பட்டு எத்தனையோ பாதகங்களுக்கு அவர் ஆளானார். அதுக்கு பின்னால் அந்த அறிக்கையை சமர்ப்பித்ததுக்கு பின்னால் இதை இவ்வளவு கேள்வி கேட்கும்போது இந்த அறிக்கை வெளிவரக்கூடாது அப்படிங்கிறத யாரோ விரும்புகிற மாதிரி தான் தோணுது. அதுதான் மிக முக்கியமானது. இப்போ இதை எதோட ஒப்பிடணுங்கன்னா, இது அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு மட்டும் நேர்ந்தது கிடையாது. இதுக்கு முன்னால் ஆதிச்சநல்லூரை 2004 தோன்றியவர் வந்து டி. சத்தியமூர்த்தி. அவர் வந்து ஒரு சிறந்த அகழ்வாராய்ச்சியாளர். அவர் ஒரிசாவில் பணியாற்றினார். அப்போ நான் வந்து பண்பாட்டுத்துறையினுடைய செயலாளரும் சுற்றுலாத்துறை செயலாளராக இருக்கும்போது கொனார்க்கில் வந்து அவர் சேர்ந்து நான் அவரோட பலமுறை பயணிச்சிருக்கேன். அவர் அங்கேருந்து மாறுதலாகி இங்கே வந்து ஆதிச்சநல்லூரை தோண்டினார். ஆனால் அந்த அறிக்கை 2004-5 ஏற்பட்ட தோண்டு வந்து 2018-19 வரைக்கும் வெளிவரல. தமிழர் பண்பாடு பழமையான ஒரு பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்ன சிக்கல் இருக்குது அவங்களுக்கு? சிக்கல்னு என்ன தோணுன்னு கேட்டிங்கன்னா, என்னை மாதிரி அந்த ஆய்வாளர்கள் வந்து ஒரு திறந்த மனசோட தான் நான்லாம் இயங்குவேன். சரி, ஒரு தேடல், ஒரு விடை இன்னொரு கேள்வியை உருவாக்கும். அந்த கேள்விக்கான விடை இன்னொரு கேள்வி. இதுதான் ஒரு தொடர் பயணம். வரலாறுங்கிறது தொடர் பயணம். ரெண்டு வந்து இன்றைக்கு நம்ம உண்மை நினைக்கிறது, தரவு நினைக்கிறது நாளைக்கு மாறலாம். இப்படி தான் ஒரு வரலாறு கட்டமைக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் அசோகர்னு ஒரு மன்னர் இந்த நாட்டில் வாழ்ந்தாருங்கிறதே ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிற ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்கிற வரைக்கும் நமக்கே தெரியாது. அப்போ நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் குறைவு தான். அதனால தான் மன்னர்களின் வரலாறுலாம் வரலாறு கிடையாது, மக்களின் வரலாறே வரலாறு, மற்றதெல்லாம் வரப்பு தகராறு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். இதனுடைய காரணம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல என்ன இடிக்குதுன்னு நான் இப்போ எனக்கு தோணுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 2024 எதனால முக்கியமானது, 2025 எதனால முக்கியமானது? 2024 தான் சிந்துவெளி பண்பாட்டினுடைய அறிவிப்பினுடைய 100வது ஆண்டு விழா. ஆமாம். இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடிய ஒரே இடம், ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஒரு 3 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் சென்னையில் ஜனவரி நடந்தது. சிந்துவெளி பொறிப்புகளை யாராவது தெளிவாக வாசித்து காமிச்சிட்டா அவங்களுக்கு வந்து $1 மில்லியன் பரிசாக அளிக்கப்படும்ங்கிறது தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இந்த உலகத்திலேயே ஜான் மார்சலுக்கு ஒரு சிலை வைக்கணும்னு யாருக்காவது தோன்றியிருந்தா, ஒரு சிலை வைக்கப்பட்டிருந்தா அது தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு. இன்றைக்கும் சிந்துவெளியை பற்றிய உரையாடல் உலகத்திலேயே எங்கேயாவது பொதுமக்களிடையே பேசப்படுகிறது என்றால் அது தமிழகத்தில் மட்டும்தான். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான புதிய தரவுகள் வந்து இந்த வரலாற்றின் நோக்கத்தை பார்வை, இப்போ இந்த இரும்பின் தொன்மையை பற்றி வேற புதிய சான்றுகள் வந்திருக்கு. இதெல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது யாருக்கோ ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது. ஏன்னா அதனால தான் இப்போ அண்மையில் வந்து சிந்துவெளி பண்பாட்டையே சிந்துவெளின்னு சொல்லக்கூடாது, அதை சரஸ்வதி பண்பாடுன்னு சொல்லணும், வேத பண்பாடுன்னு சொல்லணும், ஹரப்பாங்கிற பெயரையே உச்சரிக்கக்கூடாது அப்படிலாம் ஒருத்தர் அறிக்கை விட்டுட்டு இருக்காரு. ஆக இந்த மாதிரியான ஒரு சூழலில் எனக்கு என்னமோ இது ரெண்டும் தொடர்புடையதாக தான் தோணுது. ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் ஹரப்பா பண்பாடு மாதிரி. அப்போ இந்தியாவில் வந்து சிந்துவெளி பண்பாடுனா எது? சிந்துவெளி பண்பாடுனா கடல் கடந்த வணிகம், கடல் கடந்த வணிகம் இந்த மாதிரி தான் முக்கியத்துவம். கடல் அறிந்தவர்கள் யார்? அப்போ சங்க இலக்கியம் தான் கடல் அறிந்த இலக்கியம். அதனால தான் ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரியான அறிக்கைகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடப்படுது அப்படிங்கிற ஐயம் எங்களுக்கு தோணுது. ஏன்னா இதே தான் ஆதிச்சநல்லூர் அறிக்கையிலே நடந்திருக்கு. முத்தாளங்குறிச்சி காமராசுங்கிற ஒரு இதழியலாளர், பத்திரிகையாளர் வந்து கோர்ட்டுக்கு போய், நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கி, அது வந்து சத்தியமூர்த்தியின் பெயரில் வந்து பின்னால் வந்து ஒரு அறிக்கை தயாரிக்கப்பட்டு போடப்பட்டது. அதுக்கும் பெரிய முக்கியத்துவம்லாம் கொடுக்கப்படலை. அங்கே அதுதான் ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது. இல்லை யாரோ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், யாரோ இல்லை, நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக கேட்குறேன். பாஜக மேலே தான் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்படுது, இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மேலே.
நான் வந்து கேட்கறது அப்படிங்கிறது வந்து இவங்க வந்து புராணங்களை வரலாறா மாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, இப்போ என்னை மாதிரி ஆய்வாளர்கள் வந்து எந்த ஒரு நான் இதை எப்படி பார்க்குறீங்கன்னா, எனக்கு வந்து விடுதலைக்கு பின்னால் வந்து பொதுவாகவே வந்து இந்திய தொல்லியல் அப்படி தான் நான் எடுத்துக்கிருவேன். சரி. இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தினுடைய அணுகுமுறைகளில் தென்னிந்தியாவைச் சேர்ந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த அகழாராய்ச்சிகளில் அவ்வளவு அக்கறை இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்க முடியும். இல்லைன்னா 1935 KN தீட்சித் சொல்லிட்டு போனதுக்கு பின்னாலேயும் அதை பற்றி கூட சிந்திக்காமல் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ அப்படிங்கும்போது இதை வந்து விரும்பலைன்னு தான் தோணுது. இப்போ நம்ம யோசிச்சு பாருங்கள், அச்சுக்கலையில் நம்ம கையில் சங்க இலக்கியம் இல்லை. சங்க இலக்கியம் இல்லைன்னா நம்ம அடையாளமே இல்லை. அப்போ சங்க இலக்கியம்னு ஒன்று கையில் கிடச்சிருக்கு. இப்போ கீழடி இல்லைன்னா இதுக்கான தொல்பொருள் தரவு கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, சங்க இலக்கியம் வந்து ஒரு புனை விலக்கியம் அல்லது ஏதோ ஒரு யாரோ கவிதை எழுதிட்டு போயிருக்காங்கன்னு நினச்சாங்க. இன்றைக்கி சங்க இலக்கியத்தை கையில் வச்சுட்டு கீழடியில் போய் நின்றீங்கன்னா சங்க இலக்கியத்தில் எழுதியிருக்கிறதுலாம் கீழடியில் கிடைக்குது. கீழடியில் கிடைக்கிறதெல்லாம் சங்க இலக்கியத்தில் கிடைக்கிது. அதனால தான் நான் பொதுவெளியில் பேசி வருகிறேன். சங்க இலக்கியம் என்பது இன்னும் முழுவதுமாக வாசிக்கப்படாத கீழடி, கீழடி என்பது இன்னும் முழுவதுமாக தோண்டப்படாத சங்க இலக்கியம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக நம்ம அந்த கான்டெக்ட்லாம் பேசணும். அந்த கான்டெக்ட்டில் பார்க்கும்போது இந்த மறுப்பு, இந்த ஒத்திவைத்தல், இந்த தள்ளி போடுதல், இந்த புறக்கணித்தல் எல்லாமே மிகவும் வேதனைக்குரியது. இதுவும் வந்து வருத்தத்துக்குரியது. ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மைதான் கடைசியில் நிற்கும். வந்து நம்ம திசைகளை பற்றி இந்த மாதிரிலாம் பேசுகிற நாம், திசைகள் என்பவை நேற்று வந்தவை, ஆனால் தேடல்கள் மனிதனின் உயர் பிறந்தவை. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு மொழி இந்த இந்திய துணைக்கண்டத்திலேயே ஒரு உலக பொதுமையை பேசியிருக்குன்னா அது தமிழ் மொழி தான். அந்த பண்பாடு எப்பயுமே வந்து இன்க்ளூசிவாக எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு பண்பாடை தான் நம்ம இலக்கியம் பேசிட்டு இருக்கும்போது நான் ஒரு விஷயத்தை அப்படியே கடந்து வந்துட்டேன். நீங்கள் அதில் அந்த திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதில் வந்து பெயர் திருத்தங்களை பற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஃப்ளோவில் நீங்கள் சொன்னீங்க. எனக்கு அதில் சந்தேகம் தான். பெயர் திருத்தம்னா என்ன சார்? அதில் இல்லை, பெயர் திருத்தம்னா அந்த காலகட்டங்களுக்கு ஒன்று பேர் கொடுப்பாங்க. சரி, இப்போ உதாரணமாக எடுத்துங்க, கற்காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கல்லினுடைய பேசி, பழங்கற்காலம், புதிய கற்காலம், நுண்கற்காலம் அப்படின்லாம் வரும். மைக்ரோலித், நியோலித்திக்னு அது வந்து எல்லாமே அது கல் சார்ந்தது. அப்புறம் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உலோகம் சார்ந்தது. வெண்கல காலம், இரும்பு காலம், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் வரலாற்றுக்கு பிற்பட்ட காலம், முற்பட்ட காலம் போது வரலாற்றுக்கு முற்பட்டதெல்லாம் ப்ரீ ஹிஸ்ட்ரி. வரலாறுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எழுதப்பட்டதான் வரலாறு நம்ம வச்சுருக்கோம். அதில் என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் உடன்பாடு கிடையாது. நிறைய இடங்களில் எழுத்து இல்லாத மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எழுதப்பட்டதான் வரலாறுனே வச்சுக்கிட்டா கூட அந்த எழுத்து அப்படிங்கிற தொடங்குறதுக்கு சற்று முற்பட்ட காலம் வந்து புரோட்டோ ஹிஸ்ட்ரிம்பாங்க. ரொம்ப முற்பட்டது வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரிம்பாங்க. அப்புறம் வந்து வரலாற்று காலம் எழுத்தெல்லாம் வந்ததுனால அதெல்லாம் வரலாற்று காலம் சொல்லுவாங்க. அப்போ வந்து இதுக்கு வந்து எதுவும் பேர் கொடுக்குற வந்து ப்ரீ ஹிஸ்ட்ரியா, புரோட்டோ ஹிஸ்ட்ரியா, அர்பனா, ப்ரீ அர்பனா, நகர்மயம் சார்ந்ததா இப்படிங்கிற கொடுக்க டேக் கொடுக்குறது இருக்குல்ல, அந்த டேக்கில் வந்து சில நேரங்களில் வந்து முரண்பாடுகள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம உதாரணமாக சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பானைகளையும் எல்லாம் மூட்டை கட்டி வந்து இது வந்து பெருங்கல் கால பாண்டம், அதாவது மெகாலித்திக் பாட்ரி, இந்த நடுகள் இந்த வழிபாடோட தொடர்புடையது அப்படின்னு, இது இரும்பு காலத்தோட தொடர்புடையதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டு போனாங்க. நாங்களாம் ஸ்டடி பண்ணி பானை தடம்னு சொல்லும்போது இது அப்படி மட்டும் பார்க்கக்கூடாது. இந்தியா முழுவதும் ஒரு பானை மிக பரவலாக இருந்தால் அது கருப்பு சிவப்பு பாண்டம் தான் அப்படிங்கிறத வெறும் சான்றுகளோடு நான் நிறுவியிருக்கோம் என்னுடைய நூலில். அப்படின்னு இருக்கும்போது வந்து இந்த டேக் அப்படிங்கிறது வந்து ஒரு வெரிஃபிகேஷன், அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிறமான சொல்ல பயன்படுத்தணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தவறு கிடையாது. ஆனால் இதை வந்து பொதுவாக வந்து ஒரு அறிக்கை சமீட்சத்தினால நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி தான் திருத்துவாங்க. அதில் எதுவும் பிரச்சனை இருக்கான்ட்டு. மற்றபடி சப்ஸ்டான்டிவாக அதனுடைய உள்ளீடான விஷயத்தில் வந்து அப்போ பொதுவெளிக்கு வந்ததுக்கு பின்னால் அவர் சொல்கிறது வந்து சரியில்லைன்னு சொன்னால் அது பொதுவெளியினுடைய சோதனைக்கு உள்ளாக்கும்ல, அது அறிஞர்கள் மறுக்கலாம்ல, இந்த ரிப்போர்ட் தப்பாக இருக்குன்னு சொல்லலாம்ல. அப்படி பார்த்தா நம்ம இந்தியாவில் வந்து இதே தொல்லியல் நிறுவனங்களில் பணியாற்றிய மிகப்பெரியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல பேராசிரியர்களாக இருந்து நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க, தொல்லியல் ஆகிவாங்க. அவங்களுடைய ஓய்வு நேரத்தில் வந்து அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம உதாரணமாக சொல்கிறோம் மகாபாரத காலம் அப்படின்னு நீங்கள் புத்தகங்களில் போய் பார்த்தீங்கன்னா மகாபாரத ஏஜ் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து இரும்பு காலம், வெண்கல காலம் மாதிரி இது ஏதோ ஒரு தனி காலம் மாதிரி நமக்கு தோணும். அப்போ எதை வச்சு இப்படி ஒரு பேர் கொடுத்தாங்க? பேர் கொடுத்தவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க பெரிய தொல்லியல் அறிஞர்கள், வரலாற்று அறிஞர்கள் தான். அப்போ எதை வச்சு நம்ம வந்து அதை மகாபாரத காலம்னு சொன்னோம்? அங்கே எதுவும் அரக்கு மாளிகையிலேருந்து அரக்கு கிடச்சி அதை எதுவும் கார்பன் டேட்டிங் பண்ணோமா? அப்போ வரலாறு இப்படி தானே நம்ம மகாபாரத காலத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, நான் சொல்ல வந்ததே வேற. நீங்க வந்து போற போக்குல வந்து இதிகாச காலம், மகாபாரத காலம், அந்த காலம் சொன்னா அது எப்ப நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்போ என்னை மாதிரி ஆள் கேட்டீங்கன்னா மகாபாரதம் எப்போ எழுதப்பட்டதோ அந்த அப்பதான் வயசு கொடுப்பேன்.
அப்போ அதுக்கு மூலம் அதுக்கு ஒரு வயசு கொடுக்குனா அதில் சொல்கிற விஷயத்துக்கு இப்போ நான் வந்து சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம். சங்க இலக்கியத்தில் ஒரு பகடையை பற்றி பேசப்படுது. அந்த பகடையை உருட்டி விட்டால் 10ஆம் நம்பர் கிடைக்குதுன்னு சங்க இலக்கியம் சொல்லுது, கலித்தொகை சொல்லுது. அப்போ மோகஞ்சதாரால் கிடைக்குது ஒரு கனசகோதர பகடை அறிமுகப்படை. நான் பேசியிருக்கேன் சன் செய்திகளில் கூட. கீழடி 40 நம்ம ஒரு பெருந்தொற்று காலத்தில் ஒரு 40 எபிசோடு பண்ணோம். அப்போ அதில் வந்து அந்த பகடையில் வந்து எந்த உருட்டி விட்டால் 10 கிடைக்குமோ அந்த பகடை மொகஞ்சதாரால் கிடைக்குது, ஹரப்பாவில் கிடைக்குது, குஜராத்தில் லோத்தலில் கிடைக்குது, அதை விட்டால் கீழடியில் கிடைக்குது. இந்த 10ஆம் நம்பர் கிடைக்கிறாந்தா இந்த கனசதுரம் சொல்லப்படுகிற அந்த அருகோண பகடையில் தான் கிடைக்குமே தவிர இந்த செவ்வக பகடையில் கிடைக்கவே கிடையாது. அப்போ கீழடியில் கிடைக்கிற பகடை, சங்க இலக்கியம் சொல்கிற பகடை, அப்புறம் சிந்துவெளியில் கிடைக்கிற பகடை, குஜராத்தில் கிடைக்கிற பகடை ஒன்று தான் அப்படின்னு வந்து கையில் வச்சுட்டு நிறுவுறோம். இப்போ இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இலக்கியமோ, அப்போ நீங்கள் அப்படின்னா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சொல்லியிருக்கக்கூடிய இந்த தடயங்களை எங்கேயாவது தோண்டி காமிக்கணும்ல. அங்கே அந்த மாதிரி பகடைகளை எங்கே கிடச்சிருக்கா, எதை வச்சு நம்ம பேர் வைக்கிறோம். ஆக அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. இவர் வந்து ஹியர் சப்மிட்டட் ரிப்போர்ட், அதில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா ஆய்வுலகம் வந்து அதை சீர்தூக்கி பார்க்கும். எது நிற்கும்ல. சரி, இப்போ இந்த திருத்தம் செய்ய சொல்லி அவருக்கு திருப்பி அனுப்பியிருப்பாங்க, இப்போ அனுப்பியிருக்காங்க இல்லையா ஒன்றிய அரசு. இப்போ அதுக்கு பிறகு இப்போ என்ன நடக்கும்? அவர் அதில் திருத்தம் பண்ணுவாரா, இல்லை இது கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி அப்படி திருத்தி அனுப்பலாமா? தெரியல. அதை அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ வந்து இது டிபெண்டிங் ஆன் ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்டு. இப்போ என்னை மாதிரி ஆள்லாம் வந்து நான் வந்து தலை போனாலும் விலை போக மாட்டேன். இது அது அந்த மாதிரியான மாற்றக்கூடிய விஷயத்த நான் என்னுடைய பேரில் நான் வந்து பதிவு கூட செய்ய மாட்டேன். அப்போ அதனால தான் காலம் எடுத்துக்கிறது. அப்போ ஒரு ப்ரொஃபஷ்னல் அவர் அதில் உள்ள கமிட்மெண்ட்டு அவரோட பொசிஷன் எடுக்கணும். அது என்னன்னு நமக்கு தெரியாது. பட் இது ஃபேக்ட் ரிமைன்ஸ் வந்து இது அன்பிரசிடென்டட். இது மாதிரி நான் கேள்விப்பட்டதில்லை. இது மாதிரி வந்து ஒரு இதை வந்து நீங்கள் மாற்றம் பண்ணோம், 2 பேரை விட்டு நாங்கள் வந்து கருத்து கேட்டோம், அதை வச்சு நீங்கள் மாற்றிட்டு திருப்பி கொடுங்கன்னு சொல்ல தான் நான் கேள்விப்பட்ட கிடையாது. நாங்கள் வந்து இந்த அகழ்வாராய்ச்சி, தொல்லுபொருள் ஆராய்ச்சி, ஒரிசாவில் பல இது அந்த மாதிரி தடயங்கள்லாம் நான் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பண்பாட்டு செயலாளராக இருந்திருக்கேன், சுற்றுலா செயலாளராக இருந்திருக்கேன். பல முறை இந்த ரிப்போர்ட்டுலாம் இந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட எல்லா ரிப்போர்ட்டுகளும் நூற்றுக்கணக்கான ரிப்போர்ட்டுகளை வாசிச்சிருக்கோம். எங்கெங்கே நடந்தது, என்ன மாதிரி அறிக்கை வருன்ட்டு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. சரி, இது வந்து அதிகாரிகள் மட்டத்தில் நடக்கக்கூடிய அழுத்தமாக பார்க்குறீங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல. நீங்கள் வந்து இது வந்து யூகத்தின் அடிப்படையில் நான் பொதுவாக பேசவே மாட்டேன். நீங்கள் வந்து இது என்ன நம்ம கண்ணு முன்னால் என்ன நடந்திருக்கு, நம்ம கண்ணு முன்னால் நடந்திருக்குன்னா இதானே நடந்திருக்கு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 2004, 2005லையும் இந்த அறிக்கை விடாமல் தாமதம். எனக்கு என்னமோ பொறுத்தவரையில் வந்து ஒரு வகையான அதாவது ஆர்கியலாஜிக்கல் அப்பத்தின்னு நான் சொல்லுவேன். ஆர்கியலாஜிக்கல் அப்பத்தின்னு சொன்னால் கொஞ்சம் தமிழில் சொல்லுங்கள். ஒரு தொல்லியல் துயரம் கூட சொல்லலாம், அல்லது நல்ல வார்த்தை தோண்டாத துயரம். அதாவது தோண்டாத துயரத்தை தோண்டித்தான் தீர்க்க வேண்டும். அது தோண்டாதது துயரம் என்றால் தோண்டியதை பற்றி அறிக்கை விளையாடாதது அதை விட பெருந்துயரம். அப்போ அதை தான் நம்ம பேசணும். அப்போ வந்து அது இப்போ இந்த துயரத்தை போக்க என்ன செய்யணும்? துயரத்தை போக்கணும், மேலும் தோண்டணும். அதை தான் தமிழ்நாடு தொல்லியல் துறை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு. இப்போ சிவகலையில், வெம்பக்கோட்டையில் புதுசாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து தமிழ்நாடு மாதிரியான வரலாறுங்கிறது நான் முதலே சொன்ன மாதிரி வரலாறு வந்து ஒரு பொது உரிமை. வரலாறு வந்து யாருக்கும் எழுதி கொடுக்குற உயில் கிடையாது. வரலாறு என்பது ஒரு உரிமை. நம்ம வந்து வரலாறு என்பது ஒரு உரிமைன்னு உணர்ந்தவர்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்காக செய்கிற செலவு வந்து சிலர் கேட்கலாம், நீங்கள் இந்த தொல்வியல் ஆய்வுக்கு இதுக்காக தோன்றினதுக்கு ஒதுக்குன இந்த பணத்தை நீங்கள் இது பண்ணியிருக்கலாம், அது பண்ணியிருக்கலாம்னு. அப்படி பார்த்தீங்கன்னா எதுக்கோ பயன்படுத்த பணத்தை எல்லாம் என்னென்னமோ தான் பண்ணியிருக்கலாம். அப்போ அந்த கேள்வியை எங்கே போய் கேட்குறது? ஆக வந்து என்னை பொறுத்தவரையில் ஒரு வரலாறு தான் ஒரு மக்களுடைய அடையாளத்தை கொடுக்குது. இப்போ நம்ம கல்வி பரவலாக்கத்தை பற்றி பேசுகிறோம். கல்வி பரவலாக்கம் சங்க இலக்கியத்தில் பேசப்பட்டிருக்கு. பகிர்தலரும் சங்க இலக்கியத்தில் பேசப்பட்டிருக்கும் போதானா நம்ம பேசுகிற விளிம்பியங்கள் நாம் சார்ந்ததுங்கிற அடையாள உணர்வை ஏற்படுத்துது. அதனால் வந்து அதில் தொடர்ந்து மேலும் நிதி ஒதுக்கி மேலும் விரிவாக தோண்டணும். இந்த தோண்டாத துயரத்தை தோண்டித்தான் தீர்க்க வேண்டும். சரி, இப்போ இந்த அறிக்கையை வந்து வரவிடாம பண்றது மூலமா தமிழருடைய இந்த வரலாற்றை பண்பாட்டை மறைச்சிட முடியுமா? அதை எப்படி நீங்கள் இது வந்து பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் 2 போகுமான்னு கேட்டது மாதிரி அப்படிலாம் பார்த்தா இந்த வரலாறை நம்ம பேசிகிட்டு இருக்க மாட்டோமே. இப்பயாவது நம்ம வந்து இதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கும் இது தரவுகளை தரவுகளை முன்வைக்கிறதுக்காவது நமக்கு தகவல் தொழில்நுட்பம் இருக்குது, விழிப்புணர்வு இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னால் என்ன விழிப்புணர்வு இருந்திருக்கும்? 1000 வருஷத்துக்கு முன்னால் இங்கே இதிகாசங்கள் மட்டுமே அரசர்களால் போதிக்கப்பட்ட போது, அதற்காக அரசு பணங்கள் செலவிடப்பட்ட போது அதை தட்டி கேட்பதற்கு யார் இருந்தா? இந்த அச்சுக்கலை மட்டும் வராமல் இருந்ததுன்னா
இந்த சங்க இலக்கியம் மட்டும் நம்ம கையில் கிடைக்காம இருந்ததுன்னா, இந்த தொல்காப்பிய இலக்கணம் மட்டும் நம்ம கையில் கிடைக்காட்டினா நம்முடைய அடையாளம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு பின்னாலையும் இந்த தொல்காப்பியம்ங்கிற எழுதின இந்த இலக்கணமே தமிழ் மொழியவே வந்து அகஸ்தியர் தலையில தூக்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் தான் முதல் இலக்கணத்தை எழுதினாருன்னு இப்போ அண்மையிலேயே வந்து அவ்வளவு செலவழித்து பேச ஆரம்பிக்கிறாங்களே. அப்படிங்கும்போது இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே இவ்வளவு தொழில்நுட்ப வசதிகள் இருக்கும்போதே ஒரு புனைகதையை, ஒரு கட்டுக்கதையை, ஒரு பிம்பத்தை முன்னால் கட்டவிழ்த்து விட முடியுங்கும் போது 1000 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்திருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்திருக்குன்னு யோசிப்பாரு. ஆக அதுக்கு ஒரே விடை வந்து விழிப்புணர்வு. கீழடியில் வந்து வர்ற ஒரு அயலக தமிழர் வந்து கையிலிருந்து மண் எடுத்துகிட்டு போகிறான். என்னையா மண் எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்டால், நான் வந்து இங்கே பிடி மண் எடுத்துகிட்டு போகிறேன், கீழடி மண்ணை எடுத்துகிட்டு போகிறான். கீழடியில் வந்து ஆதன்னு பேர் எழுதியிருக்கு மண்பானை ஓட்டில். உலகத்தமிழர்கள் எத்தனை பேர் இந்த கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளில் வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஆதன்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? நிச்சயம். உலகம் முழுவதும் ஏன் ஆதன்னு பேர் வச்சு, எனக்கு மோர்நூலே நிறைய பேர் சொல்கிறாங்க கீழடியில் ஆதன்னு எழுதியிருக்கு, சிவகலையில் எழுதியிருக்கு பொருட்கள் இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக வரலாறுங்கிறது வந்து நம்முடைய பொது உடைமை, அதனுடைய பொது உரிமை. அந்த விழிப்புணர்வு இங்கே இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் என்னதான் முயற்சி பண்ணாலும் நீங்கள் புனைகதைகளால் வந்து தமிழ்நாட்டில் கட்டமைக்க முடியாது. அது வந்து அந்த விழிப்புணர்வு தான் நமக்கான நம்பிக்கை. நான் வந்து மற்றதெல்லாம் பற்றி கவலைப்படணும். மக்கள் வந்து விழிப்பாக இருக்காங்க. அதனால தான் சிந்துவெளியை பற்றி பேசுகிறாங்க, அதனால தான் சங்க இலக்கியத்தை பற்றி பேசுகிறாங்க. அதனால் நான் வந்து மேலும் நம்பிக்கைக்குரியவனாக அந்த நம்பிக்கையோடு தான் இருக்கனே தவிர நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இழந்துடல. இதில் இந்த இடர்பாடெல்லாம் எதிர்பார்த்தது தான். இல்லை, இதெல்லாம் எதிர்பார்க்காம தொடர்ந்து இந்த விஷயங்கள் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க. கடைசியாக இதுதான் நான் கேட்குறேன், இது பின்னணியில் அரசியல் இருக்கா இல்லையா? இல்லை, நீங்கள் ஒன்று நான் அப்படி சொல்லுவேன் நானே. அதாவது நீங்கள் வந்து அரசியல் பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இருக்கவே முடியாது. அதான் அதுக்கு பேர் தான் கல்ச்சுரல் பாலிடிக்ஸ் பேர், பண்பாட்டு அரசியல். அரசியல்கள்லாம் அடிப்படையான, எப்படி அறங்களுக்கெல்லாம் தலையாய அறம், அடிப்படையான அறம், பகிர்தல் அறம் சொல்கிறோமோ, அது மாதிரி அரசியலுக்கெல்லாம் அடிப்படையானது பண்பாடு. பண்பாட்டு அரசியல் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பண்பாட்டு அரசியலில் தான் வந்து ஒரு பொது புத்திக்குள்ளே, நம்ம உங்களுடைய பொது மூளைக்குள்ளே வந்து கட்டுக்கதைகளை தொடர்ந்து மூளைச்சலவை பண்ணுற மாதிரி தொடர்ந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை ஏற்றி விட்டுக்கிட்டு இருந்தா நீங்கள் என்ன ஆகும், காலப்போக்கில் நீங்கள் அதை தானே உண்மையை நம்புவீங்க. காலப்போக்கில் உண்மை என்னை மாதிரி ஆளுங்க வந்து சங்க இலக்கியத்தில் என்னுடைய வேலன் எங்கே, என்னுடைய குறிஞ்சி நிலத்து தலைவன் அப்படிங்க முருகன் எங்கன்னு தேடிட்டு இருப்பேன். திடீர்னு வந்து முருகனுக்கு வந்து வேற முருகனா என் கண் முன்னால் இருப்பார். அப்போ எப்போ வந்து இந்த மாற்றம் நடந்தது அப்படின்னு நீங்கள் வரலாற்று ரீதியை பார்த்தா தான் தெரியும் எப்போ இந்த கதைகள்லாம் நமக்குள்ளே வர ஆரம்பித்தது அப்படின்னு நம்ம காலப்போக்கில் தான் புரிஞ்சுக்கிற முடியும். அங்கே வந்து நான் வந்து இப்படி தான் பார்க்குறேன். அரசியல் பண்பாடு இல்லாத அரசியல் இருக்கலாம், ஆனால் அரசியல் இல்லாத பண்பாடு இல்லவே இல்லை. அதனால் பண்பாட்டு அரசியல் தான் அடிப்படையானது. அதனால தான் அகழாய்வு தடயங்கள், வரலாற்றினுடைய மீள்கட்டமைப்பு முக்கியம்னு பேசுறது அதான் காரணம். சரி, இப்போ இதை மீட்டெடுக்கிறதுக்கு, அந்த அறிக்கையை வெளியில் கொண்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்? இல்லை, இப்போ இதை விழிப்புணர்வு எல்லாம் மக்கள் இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, இதுதான் இதற்கான எதிர்வினை. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ண முடியுங்கன்னா, தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தோண்டிக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் அதனுடைய விளைவு. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க, 2 அறிக்கை வரல, 3வது தோண்டினவர் வந்து இதில் பெருசாக ஒன்றும் இல்லைன்ட்டார். அப்போ அதோட விட்டுருந்தா பல மற்ற மாநிலங்கள் இப்படி தான் விட்டுருக்கும். ஆனால் விடாமல் அதை தோண்டி இன்றைக்கி 10 வரைக்கும் வந்து இடையில 24 மொழிகளில் வந்து இந்த கீழடி அறிக்கை வந்து 24 மொழிகளில் வெளிவந்தது. அப்போ அது என்ன காட்டுது? இப்போ எதுக்காக நம்ம போய் நம்ம மொழி இல்லாததில் எதுக்கு அந்த கீழடி அறிக்கையை போட்டோம்? அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு அரசு என்ன செய்ய முடியும்னு கேட்டிங்கன்னா, மேலும் தோன்றுறது தான். இவங்க அறிக்கையெல்லாம் அப்போக்கப்போ வந்துடுது. இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பின் தொன்மை பற்றி அறிக்கை வந்தது. அந்த அறிக்கை வந்து எவ்வளவு நாள் தாமதித்து காத்திருந்து பல உலக விஞ்ஞான கூடங்கள்லேருந்து அது அறிவியல் பூர்வமாக தடயம் சார்ந்து கொண்டு வந்ததுனால தானே வந்து இங்கே சென்னையில் வந்து இது கரெக்டாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் அவசரப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னா, ஆக வந்து தரவு சார்ந்து இயங்குகிற கடப்பாடு இருக்குது. இன்னொரு புத்தகம் வெளியிடப்பட்டது பாருங்கள், சிந்துவெளியிலுடைய நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய பானை குறியீடுகள், பானையில் இருக்கக்கூடிய கீறல்கள், அதுக்கும் சிந்துவெளி குறியீடுகளுக்கு உள்ள தொடர்பை ஆவணப்படுத்தி பேராசிரியர் ராஜனும் சிவானந்தமும் வெளியிட்ட அந்த நூலை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டார் ஜனவரியில். அது எவ்வளோ பெரிய தரவு தெரியுமா? இன்றைக்கி சிந்துவெளியும் தமிழ்நாட்டு தொல்லியலையும் தொடர்புபடுத்துக்கான ஆகச்சிறந்த தரவு அது. அப்போ நீங்கள் தரவுகளால் தான் முறியடிக்கணும். நீங்கள் தரவுகளை வந்து இந்த மாதிரியான குறுக்கீடுகளால் முறியடிக்க, அது கொஞ்ச நாள் முறியடிக்கலாம், கொஞ்ச நாள் தாமதப்படுத்தலாம். மூடி வச்சிட முடியாது, முடியவே முடியாதுங்க. உண்மை உறங்கவேதே இல்லை. உண்மை வந்து எப்பயுமே விழித்திருக்கும். அப்போ இல்லைன்னா நம்ம உட்காந்து இப்போ பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம். அப்படி இல்லைன்னா நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், சங்க இலக்கியம் எழுதினப்ப, தொல்காப்பியம் எழுதினப்ப, திருவள்ளுவரை கொண்டாடினது யாராவது கொண்டாடிக்கிறாங்க இடைக்காலத்தில்? நீங்கள் திருவள்ளுவர் பாருங்கள், கன்னியாகுமரியில் எவ்வளவு கம்பீரமான சிலை. திருக்குறளை மூடி வைக்க முடிஞ்சதா? திருக்குறள் இன்னைக்கு பேருந்தில் எழுதி போட்டிருக்கு. அப்போ சங்க இலக்கியம் நம்ம கையில் கிடச்சிருக்கு அச்சுக்கலையின் மூலமாக.
ஆக வந்து அந்த அச்சுக்கலை வரைக்கும் வர்றதுக்கு யார் வந்து அதை ஏட்டுச்சுவடியில் படி எடுத்து வச்சது? ஒரு ஏட்டுச்சுவடியில் எழுதினீங்கன்னா அது ஒரு 150 வருஷம் தான் தாங்கும். அப்போ ஒவ்வொரு 100 வருஷமும் 150 வருஷமும் யாரோ ஒருத்தர் அடியாருக்கு நல்லார் உரை, இளம்பூரணார் உரை, பேராசிரியர் உரைன்னு இந்த உரையோடு சேர்ந்து இந்த சங்க இலக்கியத்தை எதுக்குன்னே தெரியாமல் படி எடுத்திருக்காருன்னா நம்ம கையில் கிடச்சிருக்கணும். அவருக்கு எப்பயோ தெரியுமா நம்ம எழுதி வைக்க போகிறது பின்னால் ஒருத்தங்க வந்து அச்சுக்கலையில் ஏற்றி புத்தகமாக்கி இணையத்தில் ஏற்றி இந்த மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் உரையாடிக்கிட்டு இருப்பாங்க நினச்சா எழுதியிருப்பாங்க? நினைக்காம தானே எழுதுனாங்க. அது மாதிரி தமிழ் வந்து தொடர்ந்து செயல்படும். தமிழினுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய தோற்றத்தொன்மை மட்டும் கிடையாது, அதனுடைய தொடரும் இளமை. தோற்றத்தொன்மை மாதிரி தொடரும் இளமையாக இருக்குது. தமிழ் தொடர்ந்து போராடும், தமிழ் மக்கள் தொடர்ந்து போராடுவார்கள், அவர்கள் விழிப்புணர்வோடு இருப்பார்கள். வந்து வரலாற்று விழிப்புணர்வுங்கிறது நம்ம கூட பிறந்தது. கடைசியாக இந்த கேள்வியோட பேட்டியை முடிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த திருத்தம் செய்ய சொன்ன 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. யாரோ அந்த 2 பேர் ஏபின்னு வச்சுங்க. சரி, அந்த ஏ பி வந்து இந்த பேட்டியை பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன சொல்கிறேன், அவங்க எதை வச்சு சொன்னாங்கங்கிறது அவங்களுக்கான நியாயம் இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா பொதுவாகவே வந்து காலம் தீர்மானிக்கும். நீங்கள் வந்து ப்ரீ ஜட்ஜ் எல்லாம் பண்ணி இது அப்படி அது அப்படின்னு பார்த்தா அப்போ இது வரைக்கும் வந்திருக்க அறிக்கையெல்லாம் நம்ம கையில் வச்சுட்டு பேசுவோமா? கையில் வச்சு பேச முடியுமா? அப்போ எத்தனை இடத்துல தோண்டியிருக்கோம், எத்தனை இடத்துல எதையெல்லாம் தேடி இருக்கோம். இப்போ தொல்லியல் துறை தேடிய விஷயங்கள்லாம் வந்து தரவு சார்ந்த விஷயங்களா? அதுக்கான தேடல்கள் வந்து ஒரு பேரை வச்சுக்கிட்டே நம்ம தோண்டி பார்க்கலையா? இங்கே கோயில் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்கான்னு தோண்டி பார்க்கலையா? அப்போ இதில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க? கீழடியில் என்ன பிரச்சனை? கீழடியின் மூலமாக வந்து தமிழ் தொன்மங்களும் அதனுடைய சிந்துவெளி தொடர்பும் நிறுவப்பட்டு அது இந்தியாவில் தானே இருக்குது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய பெருமை தானே, அது எல்லாருடைய பெருமை தானே. அதில் என்ன பிரச்சனை? அதனால் வந்து இது வந்து ரொம்ப பொறுப்புணர்வோடு கையாள வேண்டிய பிரச்சனை. நான் திருப்பியும் சொல்கிறேன், வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு தான் எதிர்காலத்துக்கான சிறந்த வழி. நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.